கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேவன் அருளிய அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினந்தோறும் இறைவனத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 பகுதியா முதல்ல நம்ம பிரிச்சிடணும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை பரிசுத்த வேதாந்தத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் நீதிமானா வாழ்ந்தால் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கு? பரலோகம் பார்க்கும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தாலே வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துரும். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துக்குள்ளே பல சூழ்நிலையிலே நம்ம இணைந்திருந்தால் கூட நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். சில குடும்பம் நைட் நேரத்துல நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தானே நான் வாழ்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம்ல. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாந்தத்திலே உங்களுக்கு நன்மை உண்டாகும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறது. யாருக்கு அப்படின்னா நீதிமான்களுக்கு. இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நீதிமானாதான் வாழ்றோமா? அது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள். 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் வேதத்தை விட்டு விலகி வசனத்தை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கனுக்கு ஐயோ. அப்ப இந்த ஐயோட வார்த்தை என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய குடும்பத்திலே கேள்வி என்ன தெரியுமா? என் குடும்பத்துல ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை காணோம்? இந்த கேள்விதான் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. நான் வேலை பார்க்கிறேன், நான் சம்பாத்தியம் பண்றேன், ஆனா எல்லாமே பொத்தல் வேலை போல எல்லாமே போயிருது. அப்ப என் வாழ்க்கையில சம்பாத்தியம் ஃபுல்லா வேஸ்டா ஏன் போகுது? அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் வேணும்ல. 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகுற. இப்ப நீங்க யோசித்து பார்க்கலாம்ப்பா, வேதத்தை விட்டு நம்ம எங்கேயாவது விலகி வாழ்றோமா? துன்மார்க்கனுக்கு ஐயோ, அதையும் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா தெரியணும்ல. நைட் நேரத்துல உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க, ஏன் என் வீட்டுக்குள்ள கேடு வந்துட்டு, ஏன் என் வீட்டுக்குள்ள ஆபத்து வந்துட்டு, ஏன் என் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஏன் என் வீட்டுக்குள்ள வருத்தம் சஞ்சலம் கவலை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சில குடும்பத்துல இது மட்டும்தான் உள்ள இருக்கும். அப்ப அந்த இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். அப்போ பாரமான இதயத்துக்குள்ள சில காரியங்கள் தெரிந்தால் மட்டும்தான், ஆமா நான் இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நான் சத்தியத்தின்படி நடக்கல, நான் உண்மையா வாழல, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழல, நான் வசனத்தை விட்டு விலகிட்டேன், உமது வேதத்தை விட்டு நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ள அனுப்பணும். நம்ம இருதயத்துக்குள்ள போனா மட்டும்தான் அந்த மனக்கவலை, வேதனை, துக்கம் இதெல்லாம் மாறும். ஒரு குடும்பம் சத்தியத்தை கேட்டு, ஆமா என்ற குறை இருக்கு, நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கு, நான் சத்தியத்துக்குள்ள இன்னும் வராம இருக்கேன், நான் சத்தியத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பாயிண்ட் ஒரு ஆள் கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா
அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். கேடு அப்படின்னால உங்களுக்கு தெரியும், ஆபத்து. அந்த ஆபத்து ஏன்பா வருது, ஐயோன்னு சொல்லி போட்டுங்க. ஏன் வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிட்டாங்கல்ல. அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏசாயா 3:10 நாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்களுக்காக நன்மை வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். யார் நீதிமான்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள், உண்மையாய் வாழ்கிறவர்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் நீதிமான்கள். வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படும் போது, அந்த வார்த்தைகளின்படி வாழும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. ஆனால் துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக வாழும் போது, அவனுடைய வாழ்க்கையிலே கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வேத வசனத்தின்படி வாழ்வோம். நம்முடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிரியைகளுக்கு தக்க பலனை நமக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பைபிள் சட்டத்துக்குள்ள வரணும். ஐயா, நான் பைபிள் சட்டத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா உங்க வீடு ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு தேதியில, இந்த இரவு நேரத்துல சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எந்த குடும்பம் மனம் திரும்புதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறோம். ஏன்னா இரவு நேரத்துல, நைட் நேரத்துல பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. உங்க இருதயம் கிறிஸ்துவுக்குள் இருக்கா? வார்த்தைக்குள்ள இருக்கா? சத்தியத்துக்குள்ள இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியுதா? நீங்க நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. அது ஒரு வேதனையான காரியம். ஏன் ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா, அவன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழியாச்சுனாலே துன்மார்க்கனுடைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே கேடு ஆபத்து உண்டாகும். அப்ப ரெண்டு பக்கம் நம்ம தியானிச்சிருக்கோம், நீதிமான் பிளஸ் துன்மார்க்கன். ஒரு குடும்பம் துன்மார்க்கமா வாழ்ந்தால் மனம் திரும்பணும். நீதிமானுக்கு பலன் வரும், நன்மை பலனா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துரும். அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ, ஜெபமணி முடிக்க போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உங்களுடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உண்மை நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோட பேசியிருக்கிறீங்க. நாங்க எதுல கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கோம், எந்த பகுதியில நாங்க கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கோம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்திருக்கீங்க. சத்தியத்தில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் தூக்கம் வராமல் பலவிதமான உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்களோ, உபத்திரத்தை நீக்கி போடுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு பயத்தோடு மரண பயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த எல்லா கீழே அழுகி வரட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தை தந்து, ஜீவனை தந்து, தீர்க்காயுசு தந்து பரிபூர்ணம் ஆசுறீங்க. சிறுகளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசுறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னோட வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எந்த பகுதியை தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிப்ட்ல நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கொடுக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.